ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் நெல்லை டிவிஎஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் 100 பேஸ் வேரியன்ட் பார்க்க போகிறோம். பேஸ் வேரியன்ட் சொல்லும்போது இது வந்து கிக்கர் ஸ்டார்ட் வரும். உங்களுக்கு எக்ஸல் 100 கிட்டத்தட்ட 5 வேரியன்ட் வச்சுருக்காங்க. ஒன்று கம்ஃபர்ட்டு, ஹெவி டியூட்டி கிக் ஸ்டார்டர், ஹெவி டியூட்டி செல்ஃப் ஸ்டார்டர், கம்ஃபர்ட், அப்புறம் வின்னர் எடிஷன். கம்ஃபர்ட்லேயே உங்களுக்கு செல்ஃப் கிக்கர் ரெண்டுமே வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, இருக்கிறதுலே பேஸ் வேரியன்ட் பற்றி பார்க்க போகிறோம். பேஸ் வேரியன்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இருக்கிறதுலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக். உங்களுக்கு நீங்க என்ன பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பட்ஜெட்குள்ள இந்த பைக் வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்து 100 சிசி மொப்பட் கேட்டகரி வராது. மொப்பட் கேட்டகரியிலே 100 சிசி லெவல்ல ஒரு பைக் ரேஞ்சில் இது வந்து டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா பெரிய வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க, வித் ஸ்போக் வீல்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போக் வீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன யூசேஜ்னா, நீங்க எவ்வளவு லோடு வச்சாலும் இந்த வீல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து இந்த டிஎல்ஆர் கொடுத்துருப்பாங்க. நீங்க வண்டி ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த டிஎல்ஆர் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். நீங்க ஹெட்லைட் போட்ட உடனே ஹெட்லைட் ஆன் ஆகி டிஎல்ஆர் வந்து ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். டிவிஎஸ் ஹெட்லைட் பத்தி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நைட் டைம்ல உங்களுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இதுல வந்து ஹெவி ஷாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ லோட் கேரிங்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல டேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 4 லிட்டர்ல உங்களுக்கு 1.3 லிட்டர்ஸ் வந்து ரிசர்வ். பிளஸ் வந்து உங்களுக்கு இதுல வந்து பெட்ரோல் மட்டும்தான் நீங்க போட போறீங்க, ஆயில் கிடையாது. ஏன்னா 100 சிசிங்கிறதால பைக் ரேஞ்ச் வந்துறதால பெட்ரோல் மட்டும்தான். இதுல வந்து உங்களுக்கு பழைய டைப் மாதிரி கார்பரேட்டர் கிடையாதுங்கிறதால உங்களுக்கு ஃபியூயல் இண்டிகேஷன் வந்து, அதாவது அந்த பெட்ரோல் டேப் வந்து உங்களுக்கு இருக்காது. பெட்ரோல் லெவல் கம்மியானா இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இது 4 லிட்டர் 1.25 லிட்டர் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இது பம்ப் லைட் ஆன் ஆகுது. இது வந்து டிம் பிரைட் லைட்ஸ் வந்து ஆன் ஆகும். சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி எக்ஸலோட இந்த எக்ஸல்ல இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வச்சிருக்கிறதால உங்களுக்கு லோட் கேரிங் இன்னுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து எவ்வளோ லோடு வச்சுக்கிட்டாலும் அது வந்து உங்களுக்கு முன்னாடி சஸ்பென்ஷன் ஹெவியாக இருக்கிறதாலையும் உங்களுக்கு லோடு வந்து ரொம்பவே ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு சீட் வந்து டபுள் சீட்டாக கொடுத்துருக்காங்க. இது யூசர், அதாவது டிரைவருக்கு ஈஸியாகவும், பின்னாடி உள்ள சீட்டை நீங்கள் கழட்டிட்டு லோட் அடிக்கிற மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட சென்டர் ஸ்டாண்டு போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கிக்கர் ஸ்டார்ட்டுங்கிறதால உங்களுக்கு ரைட் சைடு கிக்கர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீ ஆன் பண்ணிவிட்டு கிக்கர் மட்டும் அடித்தா போதும், வண்டி ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிற அளவு இது கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்கு. பிஸ்னஸ் பீப்புள் ப்ளஸ் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லி யூசேஜாக இருக்கும். ப்ளஸ் ஃபேமிலி யூசேஜுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெல்லை டிவிஎஸ் வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிட்டு போவீங்க. தேங்க்யூ.